ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். OUR அவர் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நம்மளுடைய, எங்களுடைய அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. அவர் ஃபேமிலி பிளான் அப்படின்னா எங்களுடைய ஃபேமிலி பிளான் பண்ணோம். எ ட்ரிப், ஒரு ட்ரிப். TRIP ட்ரிப் அப்படின்னா பயணம், சுற்றுப்பயணம் அப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். டு த பிரமிட்ஸ், பிரமிடுகளுக்கு. அவர் ஃபேமிலி பிளான்ட் ட்ரிப், பிளான்ட் எ ட்ரிப், பிளான்ட் ட்ரிப் அப்படின்னு சேர்த்து தான் உச்சரிக்கணும். சரிங்களா? அவர் ஃபேமிலி பிளான்ட் ட்ரிப் டு த பிரமிட்ஸ் அப்படின்னா எங்கள் குடும்பம் பிரமிடுகளுக்கு ஒரு பயணம், ஒரு சுற்றுப்பயணம் செல்ல திட்டமிட்டோம். வி பேக்ட் அப்படின்னா நாங்க பேக் பண்ணோம் அவர் பேக்ஸ், எங்களுடைய பேக்ஸை. அண்ட் வென்ட் டு த ஏர்போர்ட், மற்றும் ஏர்போர்ட்டுக்கு சென்றோம். டு த ஏர்போர்ட் அப்படின்னா ஏர்போர்ட் இருக்கு, விமான நிலையத்திற்கு. டு அப்படின்ற வார்த்தைக்கு இக்கு அப்படின்ற அர்த்தம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? வி பேக்ட் அவர் பேக்ஸ் அண்ட் வென்ட் டு த ஏர்போர்ட். நாங்கள் பைகளை எடுத்துக்கொண்டு பேக் பண்ணிக்கிட்டு விமான நிலையத்திற்கு சென்றோம். சரி, வி ஃப்ளூ. சரி, இப்ப கவனிங்க. FLY ஃப்ளை, இதோட பாஸ்ட் தான் FLEW, ஃப்ளூ. சரிங்களா? ஃப்ளூ அப்படின்னு தான் உச்சரிக்கணும். வி ஃப்ளூ அப்படின்னா நாங்கள் பறந்து சென்றோம். இன் அ பிக் பிளேன், ஒரு பெரிய விமானத்தில். டு ஈஜிப்ட், எகிப்திற்கு. நம்ம தமிழ்ல எகிப்து அப்படின்னு பேசுவோம், ஆனா இங்கிலீஷ்ல ஈஜிப்ட், ஈஜிப்ட் அப்படின்னு தான் பேசணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது. இட் வாஸ் வெரி ஹாட் அண்ட் சனி தேர். இட் வாஸ் அப்படின்னா இருந்தது அப்படின்னு அர்த்தம். இட் வாஸ் வெரி ஹாட் அப்படின்னா ரொம்ப வெப்பமா இருந்துச்சு. அண்ட் சனி தேர், அண்ட் சன்னி அப்படின்னா வெயிலாக அப்படின்னு அர்த்தம். தேர் அப்படின்னா அங்கே, அங்கு மிகவும் வெப்பமாகவும் வெயிலாகவும் இருந்தது. அங்க ரொம்ப ஹாட்டாகவும் வெயிலாகவும் இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. வி அரேஞ்ச் அப்படின்னா நாங்க அரேஞ்ச் பண்ணோம், அதாவது நாங்க ஏற்பாடு பண்ணோம். அரேஞ்ச் அரேஞ்ச்டு அப்படின்னு சேர்த்து வச்சுறீங்க. வி அரேஞ்ச் கைட் அப்படின்னா நாங்க ஒரு கைடை அரேஞ்ச் பண்ணோம், நாங்கள் ஒரு வழிகாட்டியை ஏற்பாடு செய்தோம். டு ஷோ அஸ் அரவுண்ட், எங்களுக்கு சுற்றி காட்டுவதற்கு. அஸ் அப்படின்னா எங்களை, நம்மை அப்படின்லாம் அர்த்தம். சரிங்களா? அரவுண்ட் அப்படின்னா சுற்றி. த டெசர்ட் அப்படின்னா பாலைவனம். We arranged a guide to show us around the desert. பாலைவனத்தை சுற்றி காட்ட நாங்கள் ஒரு வழிகாட்டியை ஏற்பாடு செய்தோம். இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF ஐ உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. சரி, இப்ப கவனிங்க. RIDE ரைடு, இதோட பாஸ்ட் தான் RODE ரோடு. இந்த ரைடு அப்படின்ற வார்த்தைக்கு சவாரி செய்வது, ஏறி பயணம் செய்வது, வண்டி ஓட்டி செல்வது இப்படிலாம் அர்த்தம் இருக்கு. ரைடு இதோட பாஸ்ட் ரோடு. வி ரோட் டால் கேமல்ஸ் அப்படின்னா நாங்கள் உயரமான ஒட்டகங்களின் மீது பயணம் செய்தோம், சவாரி செய்தோம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த வாக்கியம் சரியான வாக்கியம் தானா? வி ரோட் டால் கேமல்ஸ் சரியான வாக்கியம் மாதிரி தெரியலையே. சரியான வாக்கியம் தான். சரிங்களா? டு த பிரமிட்ஸ் அப்படின்னா பிரமிடுகளுக்கு. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த ரைடு அப்படின்ற வார்த்தைக்கு ஏறி செல்வது அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. வி ரோட் டால் கேமல்ஸ் அப்படின்னா நாங்கள் உயரமான ஒட்டகங்களின் மீது ஏறி சென்றோம். டு த பிரமிட்ஸ், பிரமிடுகளுக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்தது. த பிரமிட்ஸ் லுக்ட், பிரமிடுகள் பார்ப்பதற்கு தெரிந்தன அப்படின்னு அர்த்தம். லுக்ட் அப்படின்னா பார்ப்பதற்கு தெரிந்தன. ஹியூஜ், மிகப்பெரியதாக. அண்ட் வெரி ஓல்டு, மற்றும் மிகவும் பழையதாக. HUGE ஹியூஜ் அப்படின்னா மிகப்பெரியதாக அப்படின்னு அர்த்தம். த பிரமிட்ஸ் லுக்ட் ஹியூஜ் அண்ட் வெரி ஓல்டு. பிரமிடுகள் பார்ப்பதற்கு மிகப்பெரியதாகவும் மிகவும் பழமையானதாகவும் தெரிந்தன அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. வி டுக் மெனி பியூட்டிஃபுல் போட்டோஸ், நாங்கள் பல அழகான புகைப்படங்களை எடுத்தோம். TAKE டேக், இதோட பாஸ்ட் தான் டுக் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, டேக் அப்படின்னா எடுப்பது. டேக் இதோட பாஸ்ட் டுக் அப்படின்னா எடுத்தாச்சு. வி டுக் மெனி பியூட்டிஃபுல் போட்டோஸ், நாங்கள் பல அழகான புகைப்படங்களை எடுத்தோம். சரி, ஓகே, அடுத்தது. ஆல்வேஸ் கேரி. சரி, இப்ப கவனிங்க. CARRY கேரி அப்படின்னா எடுத்து செல்வது, கொண்டு செல்வது அப்படின்னு அர்த்தம். ஆல்வேஸ் கேரி எக்ஸ்ட்ரா வாட்டர் அப்படின்னா எப்பயுமே எக்ஸ்ட்ரா வாட்டரை கேரி பண்ணிக்கோங்க, அதாவது எடுத்துட்டு போங்க. இன் த டெசர்ட், பாலைவனத்தில். வி சா அப்படின்னா நாங்கள் பார்த்தோம். த பிக் ஸ்பிங்ஸ், ஸ்விங்ஸ். சரிங்களா? SPHINX ஸ்பிங்ஸ் அப்படின்னா நீங்க அந்த இமேஜ்ல பாக்குறது தான் அந்த ஸ்டாச்சு தான் ஸ்பிங்ஸ் ஸ்டாச்சு. நியர்பை அப்படின்னா பக்கத்திலேயே, அருகிலேயே, பக்கத்தில், ரொம்ப பக்கத்துல அப்படின்னு அர்த்தம். மற்றதுல ஒன்றும் கிடையாது. வி சா த பிக் ஸ்பிங்ஸ் ஸ்டாச்சு நியர்பை, நாங்கள் அருகிலேயே இருந்த பெரிய ஸ்பிங்ஸ் சிலையை நாங்கள் பார்த்தோம். ஸ்டாச்சு அப்படின்னா சிலை. சரி, அப்புறம்
சரி இப்ப கவனிங்க, BACK இந்த பேக் அப்படின்ற வார்த்தைக்கு திரும்ப அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. we went அப்படின்னா நாங்கள் சென்றோம். we went back அப்படின்னா நாங்கள் திரும்ப சென்றோம். to the hotel ஹோட்டலுக்கு. with great memories சிறந்த நினைவுகளுடன். we went back to the hotel with great memories நாங்கள் சிறந்த நினைவுகளுடன் ஹோட்டலுக்கு திரும்பினோம், திரும்ப சென்றோம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.